போட்டித் தேர்வை எதிர்நோக்கி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழுவின் தலைவராக எந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார்? விடை பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29 என்பது சரியான பதில். சரியா? ரொம்ப டேட்டோட கவனமாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, சில கொஷின் கேட்கும்போது அப்படியே டேட்டோடு கொடுத்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே நம்ம டேட்டா சில விஷயங்களுக்கு மறக்கக்கூடாது. அதனால் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதை அடிக்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தமிழ்லேருந்து ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எதுவுமே நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் நடக்க போகிற விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ போட்டியாளர்கள் நினைக்கலாம், நான் ஒரு மதிப்பெண்களை போயிடுச்சு, இல்லை எனக்கு 2 மதிப்பெண்களை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் நிறைய வருஷங்களாக படித்து நம்மளால் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கும். ஸோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய நான் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக நீங்களும் வருகின்ற தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நீ நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கணும். நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தேர்வை நம்மளால் சரியாக முறையாக என்ன செய்ய முடியாது, அதற்கான பயிற்சிகளை எடுக்க முடியாது. அதனால் இனி உங்களுடைய ஃபியூச்சரை திங்க் பண்ணி நல்லா படிங்க. நிச்சயமாக வருகின்ற தேர்வில் நீங்களும் அரசு வேலையை பெற முடியும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? கேள்வி எண் 1. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பூதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பூதஞ்சேந்தனார். கொஷின் நம்பர் 2. பொறுத்துக. அந்த பொறுத்துகைக்கு நேரம் அப்படியே விடை சொல்லிடுறேன். இந்த சைடு சொல் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு பொருள் கொடுத்துருக்காங்க. சரியா? 1 குளவி. விடை குழந்தை. 2 கலரும். விடை பேசும். 3 மயரி. விடை மயக்கம். 4 பிணி. விடை நோய். விடை பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி. 1 குளவி. விடை குழந்தை. செகண்ட் 1 கலரும். விடை பேசும். 3 மயரி. விடை மயக்கம். 4 பிணி. விடை நோய். சரியா? அனைத்துமே சரியானது தான். அடுத்து கொஷின் நம்பர் 3. இனியவை 40 என்ற நூலில் எத்தனை இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது? விடை பார்த்திங்கன்னா 124. இனியவை 40 என்ற நூலில் எத்தனை இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது? விடை பார்த்திங்கன்னா 124. அடுத்து கொஷின் நம்பர் 4. இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? விடை பார்த்திங்கன்னா இனியவை 40, இன்னா 40. சரிங்களா? இந்த இனியவை 40 எழுதினது பூதஞ்சேந்தனார். இன்னா 40 எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். சரிங்களா? பக்காவாக ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படி தான் கேட்டிருக்காங்க கொஷின். இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை? விடை பார்த்திங்கன்னா இனியவை 40, இன்னா 40. அடுத்து கொஷின் நம்பர் 5. பெருமுத்திரையர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்திங்கன்னா நாலடியார். பெருமுத்திரையர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்திங்கன்னா நாலடியார். இதுவுமே ரிப்பீட்டடாக பல முறை கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 6. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்திங்கன்னா இனியவை 40. ஸோ இதில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஃபைனலாக விட்டுருப்பாங்க. இந்த இனியவை 40 நூலுக்கும் இன்னா 40 நூலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. கடைசி வார்த்தை இனிது இனிது அப்படின்னு முடிஞ்சிருந்தால் அதை இனியவை 40ன்னு எடுத்துக்கணும். இன்னா அப்படின்னு முடிஞ்சா அதை இன்னா 40ன்னு சொல்லி நீங்கள் அழகாக அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த பாடல் வரியில் பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால்
அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்படி தான் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி ஏமாற்றுவாங்க. ஸோ எதற்கும் நம்ம ஏமாற தயாராக இருக்கக்கூடாது. நம்ம எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரிங்களா? மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா இனியவை 40. அடுத்து கொஷின் நம்பர் 7. சலவரை சாரா விடுதல் இனிது என்ற பாடல் வரியில் சலவர் என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா டெஸ்லிட் ஃபுல் பர்சன், அதாவது DECELT FULLPERSON. சரியா? பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சலவரை சாரா விடுதல் இனிது என்ற பாடல் வரியில் சலவர் என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா டெஸ்லட் ஃபுல் பர்சன். சரியா? சலவர் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர். இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ கேட்டாலும் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்து கொஷின் நம்பர் 8. பொறுத்துக. அந்த இங்கிட்டு நூல் பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு நூல் ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? பாப்போமா? கொஷின் நம்பர் 1. கார் 40. விடை கண்ணங்கூத்தனார். 2. களவழி 40. விடை பொய்கையார். 3. சிறுபஞ்ச மூலம். விடை காரியாசான். 4. நான்மணிக்கடிகை. விடை பார்த்திங்கன்னா விளம்பினாகனார். அனைத்துமே சரியானது தான். நல்லா பாருங்கள். 1 கார் 40. விடை கண்ணங்கூத்தனார். 2 களவழி 40. விடை பொய்கையார். 3 சிறுபஞ்சம் மூலம். விடை காரியாசான். 4 நான்மணிக்கடிகை. விடை விளம்பினாகனார். அனைத்துமே சரியானது தான். சரியா? அடுத்த கொஷின் நம்பர் 9. இனியவை 40 என்ற நூல் எந்த நூல்களுள் ஒன்று? விடை பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இனியவை 40 என்ற நூல் எந்த நூல்களுள் ஒன்று? விடை பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து கொஷின் நம்பர் 10வது கொஷின். பூதஞ்சேந்தனார் வாழ்ந்த காலம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. பூதஞ்சேந்தனார் வாழ்ந்த காலம் என்ன? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. கொஷின் நம்பர் 11. இனியவை 40 என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 40. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க, இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. இனியவை 40 என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 40. கொஷின் நம்பர் 12. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று போற்றப்பட்டவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. கொஷின் நம்பர் 13. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? விடை பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா? எப்படி கேட்டாலும் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். அடுத்து கொஷின் நம்பர் 14. நாலடியார் என்ற நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்? விடை தருமர். நாலடியார் என்ற நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்? விடை தருமர். அடுத்த கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 15. நாலடியார் என்ற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பதுமனார். பாருங்கள் கொஷின் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. எது கேட்டாலும் அடிக்கணும். இதெல்லாம் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். சரியா? நாலடியார் என்ற நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பதுமனார். இந்த நாலடியார்ன்ற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கேட்டாங்கன்னா சமண முனிவர்கள். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 16. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். இதுவுமே அடிக்கடி கேட்ட கொஷின். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாலடியார். கொஷின் நம்பர் 17. நாலடியார் என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. அடுத்து கொஷின் நம்பர் 18.
நாலடி 400 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். நாலடி 400 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? விடை நாலடியார். கொஷின் நம்பர் 19. நாலடியார் என்ற நூல் எவ்வகை பாவால் இயற்றப்பட்டது? விடை வெண்பா. நாலடியார் என்ற நூல் எவ்வகை பாவால் இயற்றப்பட்டது? விடை வெண்பா. கொஷின் நம்பர் 20. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பாடல் வரியில் நாலிரண்டு என்ற சொல் எதை குறிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார் மற்றும் திருக்குறள். நல்லா பாருங்கள், இந்த ரெண்டு நூலையும் குறிக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துங்க, அப்படியே இந்த கொஷின் கேட்டிருக்கான். சரியா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பாடல் வரியில் இந்த நாலிரண்டுன்ற வேர்டு அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காங்க. நாலிரண்டு என்ற சொல் எதை குறிக்கும்? 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கொஷின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். செல்வம் சகடக்கால் போல் வரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். செல்வம் சகடக்கால் போல் வரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். அடுத்து கொஷின் நம்பர் 22. நாலடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி.இ. போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜி.இ. போப். நல்லா பாருங்கள், நாலடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி.இ. போப். கொஷின் நம்பர் 23. கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை காமராஜர். கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை காமராஜர். கொஷின் நம்பர் 24. 14 கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் எத்தனை? விடை பார்த்தீங்கன்னா 11. நல்லா பாருங்கள், கவனமாக பார்த்துக்குங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்களின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா 11. கொஷின் நம்பர் 25. திருக்குறளுக்கு அடுத்ததாக போற்றப்படும் நீதி நூல் எது? விடை நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்ததாக போற்றப்படும் நீதி நூல் எது? விடை நாலடியார். அடுத்து கொஷின் நம்பர் 26வது கொஷின். குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை நாலடியார். குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை நாலடியார். கொஷின் நம்பர் 27. நாலடியார் எத்தனை அதிகாரங்களை உள்ளடக்கியது? விடை 40. நாலடியார் எத்தனை அதிகாரங்களை உள்ளடக்கியது? விடை 40. கொஷின் நம்பர் 28. நாய்க்கால் சிறுவிரல் நன்கணியர் ஆயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் நன்கணியர் ஆயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாலடியார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 29. பழகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் என்ற தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். இதுவுமே ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. பழகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் என்ற தொடரில் நாள் என்ற சொல் எந்த நூலை குறிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா நாலடியார். ஃபைனல் கொஷின், கொஷின் நம்பர் 30. நாலடியாரில் வரும் காமத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை பார்த்தீங்கன்னா 3. நாலடியாரில் வரும் காமத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை பார்த்தீங்கன்னா 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த கொஷின்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்களாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர் தான் என்னை இன்னும் வளர வைக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு பொது அறிவு கேள்வி. அந்த கேள்விக்கு மறக்காமல் தெரிஞ்சுன்னா பதில் சொல்லுங்கள். சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? சுதந்திர இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடை பகிரப்படும். நன்றி.